எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கின்றார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஒரே விஷயம்தான். இப்போ பால் இருக்குது, பாலை பொதுவாக நம்ம பார்த்தோம்னா பால் தான். தண்ணி போல தான் பால் இருக்குது இல்லையா? தண்ணி போல தான் பால் இருக்குது. அது தண்ணி போலன்னா நீர்மத்தன்மையோட இருக்குது. அது ஒரு பக்குவமாக நிலைக்கு காய்ச்சி அதில் வெண்ணெய் உண்டாகுது. கொஞ்சம் திடநிலை கலந்து அந்த ஆடையானது உண்டாகிறது. அந்த ஆடையை மொத்தமாக எடுத்து வைத்து மீண்டும் அதை சிலுப்புவாங்க இல்லையா? சிலுப்பும் போது பார்த்தீங்கன்னா கட்டியாக அந்த நீர்மமும் திண்மமும் கலந்திருந்ததில் இருக்கக்கூடிய திண்மம் மட்டும் உருண்டு வெண்ணெயாக வெளிவருகிறது. அந்த வெண்ணெயாக வெளிவருகின்ற அந்த பொருளை எடுத்து நெருப்பிலே சுடும் பொழுது, நெருப்பிலே நம்ம வடச்சட்டியில் போட்டு காய வைக்கும் பொழுது நெய்யாக மாறுகின்றது. திரவ நிலையிலே நல்ல மனம் வீசக்கூடிய பால் அந்த வாசம் இருக்காது, ஆனால் நெய்யில் வாசமானது இருக்கும். அந்த வாசம் வீசக்கூடிய நெய்யாக மாறுகிறது. இந்த நெய்யை திருப்பி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஆற வைக்கும் போது கொஞ்ச நேரம் கழித்து திருப்பியும் அது ஒரு திடநிலையும் திரவ நிலையும் கலந்த நிலைக்கு போயிடும். பாதி அந்த குழன்னு இருக்க நிலைக்கு போகும், அப்புறம் ஒரு கட்டி நிலைக்கு போகின்றது. இப்போ இதில் எது உண்மை? நீங்கள் பாலாக பார்த்தீங்க, நம்ம பாலாக பார்த்தோம். அது பாலுக்குள்ளே வெண்ணெய் இருந்திருக்கு. தயிராக மாற்றியும் சிலுப்புவாங்க, இல்லை அந்த ஆடை எடுத்தும் சிலுப்புறாங்க. அப்போ அதுக்குள்ளே அந்த ஆடையானது இருந்திருக்கு. அப்போ அந்த ஆடை இருந்துதா இல்லையா பாலில்? நம்ம பார்க்கும்போது தென்பட்டலையா? ஒரு பக்குவ நிலை அடையும் போது ஆடையானது வந்தது. அதையெல்லாம் எடுத்து வைத்து அதை இன்னொரு பக்குவ நிலைக்கு மாற்றும் பொழுது வெண்ணெயானது வருகிறது. அதை இன்னும் சூடுபடுத்தி ஒரு பக்குவ நிலையை ஏற்படுத்தும் பொழுது நெய்யாக மாறுகிறது. அப்போ ஒரே பொருளுள் இத்தனை பொருட்கள் உள்ளடக்கி இருப்பது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு விடை கிடச்சிடும். ஒரே பொருள் தான். பால் அப்படிங்கிறது ஒரு பொருள் தான். பாலாக குடிச்சிட்டோம்னா அதுக்குள்ளே இருக்க நெய்யையோ வெண்ணெயோ நாம் உணர்வதில்லை, அது பாலாக நினைத்து கொள்கின்றோம். மாறாக இந்த பாலினுள் கெட்டுப்போகக்கூடிய பாலில் தான் கெடாத நெய் உண்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பாலானது கெட்டு போய்விடும், ஆனால் அதுக்குள்ளே கெட்டு போகாத நெய் இருக்கு இல்லையா? அதே போல தான் இந்த உடலானது அழிந்துவிடும். இந்த உடலுக்குள் அழியாத ஜீவாத்மா அப்படிங்கிற விஷயம் இருக்கிறது. அந்த ஜீவாத்மாவை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் பரமாத்மாவை நாம் சரணடைந்து விட வேண்டும். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடன் நிரந்தர கலத்தல் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு உயரிய நிலை. அது இந்த ஜென்மத்திலே நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது. அப்படிங்கும்போது இறைவன் நம் மீது அதீத கருணையை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அன்பர்களே, கேட்பதற்கு சாதாரண விஷயமாக தோன்றக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அதில் உள்ள அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையிலேயே பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா அப்படிங்கிறதான் விஷயம். ஏன்னா நான் பெரிய நிலைக்கு சென்று விட்டேன், இனி வருவதெல்லாம் என் செவிகளுக்கு எட்டாது, தேவையில்லை அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோன்னா கண்டிப்பாக எதுவுமே கைகூட போவதில்லை. சின்ன சின்ன அசைவுகளும் உலகத்திலே நிகழக்கூடிய சின்ன சின்ன அசைவுகளுமே நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுத்தரும். நாம் புலி சிங்கம் தான் நமக்கு வாழ்க்கையுடைய தத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நினச்சாலுமே தப்பு தான். ஊர்கின்ற எறும்பு, எலி, புலி, இது மாதிரி எல்லா உயிரினங்களும் நமக்கு வாழ்க்கையுடைய தத்துவத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நம்ம அதை கவனிக்க வேண்டும். இந்த இயற்கையை கவனிக்க வேண்டும். இயற்கையினுடைய நிகழ்வுகளை கவனிக்க வேண்டும். அவ்வாறு கவனித்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய சில நுண்ணிய விஷயங்கள், நம் கண்களுக்கு புலப்படாத விஷயங்கள், நம் காதுகளால் உணர முடியாத அந்த ஒளியெல்லாம் நமக்கு கேட்கக்கூடும். அதற்கு தேவை பொறுமை, கருணை, அன்பு அப்படிங்கிற விஷயங்கள் தானே தவிர ஆணவம், அகங்காரம், கர்வம் அது அல்ல. ஆணவம், கர்வம், அகங்காரம் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மற்றவர்கள் பேசுவது கூட சத்தமாக பேசினாலும் காதில் விழுகாது. அப்புறம் எங்கே குயில் பேசுகிறத கேட்கறது, மயில் பேசுகிறத கேட்கறது? அதனால தான் இந்த அன்பு அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக பொறுமையை வளர்த்து கொண்டோமேயானால், பிறர் பேசுவதை கேட்கக்கூடிய ஆற்றலை பெற்றோமேயானால் கண்டிப்பாக எல்லாமே சுகமாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, நாம் எடுக்கின்ற முயற்சி தான் நம்ம வாழ்க்கையிலே நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத எப்போவுமே மறந்துடாதீங்க.